அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஸ்ரீ குருபியோ நமக. நாம் இப்போ கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் 91வது பாட்டிலேருந்து பார்க்க போகிறோம். பாடல் 91. சென்றது கருதார் நாளை, சேர்வது நினையார் கண்முன், நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய், விண்வீழ்து வீழ்ந்து, பொன்றின் சவம் வாழ்ந்தாலும் புதுமையா ஒன்றும் பாரார், நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். பாடல் 92. திண்ணை மூவரில் 2 பேர்களும் சமாதியோகம் தன்னை உற்றிருப்பார், தேக சஞ்சார நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன், வேற்றோரால் உணர்பவன் வரியானாகும், அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதான் வரிஷ்டனாமே. பாடல் 93. அரிதாகும் இவர்களில் இவ்வாறு அநேகரானாலும் முத்தி, சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலனேது என்றால், பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித் அனுபவிப்பன், வரியானும் வரனும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார். பாடல் 94. பிரம்ம ஞானிகளும் கர்மபேதையர் போலே வாழ்ந்தால், திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜனியாத வழி ஏதென்றால், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். பாடல் 95. ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து, ஜென்ம பாவனம் ஆனாரென்று பழமறை முழங்கும் இப்பால், மேவரும் ஜீவன் முத்தர் விதேக முத்தியும் நீ கேளாய். இப்போ இந்த பாடல்களை நம்ம கொஞ்சம் விவரமாக அர்த்தங்களை பார்ப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இந்த பிரம்மவித் அப்படிங்கும் பொழுது அந்த பிரம்மத்தை நன்றாக புரிந்து கொண்ட அந்த ஞானி, பிரம்மவித் பிரம்மைவ பவதி, அந்த ஞானியில் ஞானத்தில் தாரதமியம் கிடையாது, ஆனால் விவகாரத்தில் அவள் பண்ணுற விவகாரத்தில் தாரதமியம் உண்டு. அதை 4 பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னார். முதல்ல இருக்கிறவரை பிரம்மவித்துன்னு சொல்லிட்டு, அவர்களில் துறவியாக இருக்கக்கூடியவர் இருப்பார், வாணிகம் செய்பவர் இருப்பார்,
இல்லைன்னா அரசாட்சி செய்பவர் இருப்பார், பிக்ஷை எடுத்து உண்பவர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்புறமா 3 பேரை சொன்னார். என்ன 3 பேர்? வரன், வரியான், வரிஷ்டர். அவளை பற்றி தான் இப்போ பாட போகிறார். இந்த முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மவித்தை பற்றி, எல்லாரை பற்றியும் ஞானியை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஞானியுடைய லக்ஷணம்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் பார்க்குறோமே பகவத்கீதையில், அந்த மாதிரி இங்கே கைவல்ய நவநீதத்தில் ஞானியுடைய லக்ஷணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜீவன் முக்தர் அப்படின்னு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். ஜீவன் முக்தருக்கு என்ன லக்ஷணம்? சென்றது கருதார், அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நினைக்க மாட்டார். ஸோ பி டெட் டு யுவர் பாஸ்ட். அதுதான் ஞானத்துடைய அடையாளம். திரும்ப திரும்ப அன்றைக்கி அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு பழசை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நாளை சேர்வது நினையார். ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க மாட்டார். நாளைக்கு என்ன நடக்கும், இப்படி நான் ஒரு ஆசிரமம் கட்டுவேனா, எனக்கு சிஷ்யர்கள் வருவார்களா, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார் ஞானி. ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்படாத, பாஸ்ட்டை பற்றியும் மறந்துடும். லிவ் இன் த மொமெண்ட். அதுதான் பண்ணிட்டு இருப்பார். என்ன பண்ணுவார்? கண்முன் நின்றது புசிப்பார். அதாவது இந்த இடத்துல புசிப்பார்னா கர்ம பலனை அனுபவிக்கிறது. கண் முன்னால் ஏதாவது வினை பயன் வந்ததுன்னா அதை அனுபவிப்பார். ஏன்னா பிராரப்த கர்மாங்கிறது முன்னாடி பண்ணின பாவ புண்ணியத்தினால. அந்த ஞானிக்கு இப்போ என்ன நடக்கிறதோ, சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி, அதை அனுபவிப்பார். வெயில் நிலவாய் விண் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார். எதுவுமே அவருக்கு புதுசாக தோணாதான். ஏன்னா ஜெகத் மித்யாங்கிறத நல்லா புரிஞ்சுன்னு இருக்கார் இல்லையா. நன்று இது இப்போ விண் விழுது விழுந்து ஆலமரத்தை போல் ஆகாசத்துலேருந்து அப்படியே விழுதுகள் அப்படியே மேலேருந்து வருது. ஏதோ ஒரு மிரக்கல் நடக்கிறது. வெயில் நிலவாய், சூரியன் தகதகான்னு கொதிக்காமல் நிலவு போல் குளிர்ந்து போகிறது. அப்படியே ஒரு சயின்டிஃபிக் மிரக்கல் நடக்கிறது. புன்றின சவம், இறந்து போன உடல் எழுந்து உயிர் பெற்று பேசுறது வாழறது. அப்படி நடந்தால் கூட ஓ அப்படின்னு புதுமையாக பார்க்க மாட்டாளாம். ஏன்னா எல்லாமே அவளுக்கு மித்யா. அப்படி இருப்பவர் தான் ஞானி. நன்று தீது என்னார். இது நல்லது இது கெட்டதுன்னு எதையுமே சொல்ல மாட்டார். தர்மம் அதர்மத்துக்கு மீறினவர்கள் இல்லையா. அதானே அவன் கேட்குறான் கதோபனிஷத்தில், நச்சிகேதன் கேட்குறான், தர்மம் அதர்மம் அதற்கும் மீறிய ஒன்று உண்டே, அது என்ன? அப்போ அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை இவர்கள் உணர்ந்தவர்கள். சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். இந்த திரிபுட்டிக்கு நோவர், நாலேஜ், ப்ராசஸ் ஆஃப் நோயிங் எல்லாத்துக்குமே சாட்சியாக இருக்கக்கூடியவர் ஜீவன் முக்தர். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாள். அந்த ஞானி ஒருத்தர் ஒரு வில்லேஜில் இருந்தாராம். அவருக்கு பிக்ஷை பண்ணி கொடுப்பாளாம். எப்போ அந்த வில்லேஜில் ஒரு துக்கம் நடக்கிறது. யாரோ ஒருவர் இறந்து போயிடுறார். இறந்து போனப்புறமா அந்த 13வது நாள் அந்த எல்லாருக்கும் சுகமாக இருக்கணும்ன்ட்டு பண்ணுவா இல்லையா, அந்த சுபஸ்வீகாரம்னு. அதுக்கு எல்லாம் சமைச்சிருக்கா, பாயசம் வடை எல்லாம் பண்ணியிருக்கா. பண்ணி அந்த பிக்ஷை அவருக்கு வருது. ஞானி சாப்பிட்றாரு. கொண்டு கொடுத்தவன்கிட்ட சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. என்ன இன்றைக்கி தடபுடலாக சாப்பாடு, ஏன்னா வரதை சாப்பிட்ருவாவா, என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்ருவா. அப்போ சாப்பிடும்பொழுது அவர் என்ன தடபுடலாக நடக்கிறது, உடனே இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதனால தான் இந்த மாதிரி சாப்பிடு. ஓ அப்படியா, சரி, அப்போது இந்த கிராமத்தில் இனி நிறைய இறப்பு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திடுறாராம் அவர். ஏன்னா அவருக்கு பிறப்பு இறப்புக்கு ஒரு பேதம் கிடையாது. அந்த கிராமத்தாள் ரொம்ப பயந்து போயிடுறான். மக்கள்கிட்டலாம் சொல்கிறான், இந்த மாதிரி ஆகிடுத்து, அவர் எல்லாருக்கும் நிறைய இறப்பு நடக்கட்டும்னு வாழ்த்திட்டார். அப்படின்னா நம்ம ஊரில் நிறைய சாவு வந்துட போகிறதே, என்ன பண்ண போகிறோம் இவாளுக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதம் பண்ணால் அது நடக்குமே அப்படின்னு ரொம்ப பயப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து யாரோ ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது. அவள் அந்த புண்ணியார்ஜனம் பண்ணி அதுக்கான செலிப்ரேஷனை பண்ணியிருக்கா. அப்போ உடனே அவளுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த சாப்பாடை அவருக்கு இன்றைக்கி கொண்டு போய் கொடுப்போம். அன்றைக்கி கொண்டு போய் கொடுத்த உடனே அதுலேயும் நிறைய பாயசம் வடை எல்லாம் பண்ணியிருக்கு. அவர் சாப்பிட்றார்.
என்ன இன்றைக்கும் யாராவது சுபஸ்வீகாரமாக இறந்து போயிட்டார்களா அப்படின்னு அவர் கேட்குறார். உடனே அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதனால தான் இன்றைக்கி இந்த சாப்பாடு. ஓ அப்படியா, சரி, கிராமத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினாராம். எல்லாருக்கும் கிராமத்தில் இருக்கிறவளுக்கெல்லாம் இது ஒரே சந்தோஷம். இந்த சந்தோஷம் துக்கங்கிறது வந்து கிராமத்தாளுக்கு, அந்த அஜ்ஞானிகளுக்கு தான். அவரை பொறுத்த வரைக்கும் பிறப்பும் ஒன்று இறப்பும் ஒன்று. அதுக்கு சொல்கிறேன் இந்த கதை. எது கிடைக்கிறதோ அதை வந்து உண்டுண்டு நேற்றைய பற்றி பயம் இல்லாமல், அதை பற்றி கவலைப்படாமல், ஒரி இல்லாமல், ஃப்யூச்சரை பற்றி பயம் இல்லாமல், ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல், இந்த மொமெண்ட் அப்படின்னு அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் இருப்பாள். பகவத்கீதையில் ஒரு 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 வாக்கியம் வருது. கிருஷ்ணன் சொல்கிறான், அந்த கிருஷ்ணான்னு என்கிற பதத்துக்கு நான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்படிங்கிறான். எந்த ஞானி வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டை பிடிச்சுன்னு இருக்காரோ, பழசை பற்றியும் கவலைப்படாமல், நேற்றைய கவலைகளும் இல்லாமல், நாளைய எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், இன்று இப்பொழுது அப்படின்னு அந்த நவ்னு இருக்கானோ, அதுதான் அவன்தான் என்னை முழுமையாக புஜிப்பவன்னு சொல்லியிருக்கார். இப்போது சத்து சித்து அனந்தம் அப்படின்னா அந்த சத்து வந்து ஐ இல்லையா, சித்து வந்து ஐ ஆம்ங்கிற அந்த ஃபீலிங் இருக்கே நம்மளுக்கு, நான் அந்த ஸ்பொரிக்கிறதே ஐ ஆம். அப்புறம் அனந்தம் அப்படின்னா அந்த நவ்வுக்கு வந்து பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது. நான் நவ்னு சொல்லி முடித்த உடனே அந்த நவ் எடுத்து இப்போத்து இருக்கிற இந்த க்ஷணம் வந்துடுறது, இந்த நவ் வந்துடுறது. ஐ ஆம் நவ் அப்படின்னு இருக்கிறவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். இப்போ ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சில 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் வந்து ஜீவன் முக்தருங்கிற பதம் வந்து விவகாரமே பண்ணாமல் இருக்கிற ஞானிக்கு மட்டும்தான் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. விவகாரம் பண்ணின்னு இருக்கிற ஞானிகள்லாம் வந்து விதேக முக்தி மட்டும்தான் அவளுக்கு உண்டு அப்படின்னு. விதேக முக்தினா அந்த தேகம் போனதுக்கப்புறமா இன்னொரு தேகம் வராது, புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு அவளுடைய ஸ்கூல் ஆஃப் தாட். ஆனால் நாம் அத்வைத இந்த இதில் படிச்சுன்னு இருக்கும் பொழுது நாம் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா பகவத்கீதையில் திரும்ப 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 இந்த ஜீவன் முக்தரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கார். விவகாரம் பண்ணுறவனும் ஞானியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பட்டும் படாமலும் இருப்பது தான் தாமரை இலை தண்ணீர் போல, ஆனால் உலகத்து மக்களோட லோக சங்கிரகத்துக்காக பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறவாளும் ஜீவன் முக்தர்கள் தான் அப்படின்னு பகவத்கீதையில் வந்துட்டே இருக்குது. எல்லா சாஸ்திரத்துலேயுமே வந்துட்டு இருக்கு. அதனால் நாம் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் தான் இருக்கோம். இதுக்கு முக்கியமாக நம்ம உதாரணமாக வந்து எடுத்துக்கிறது ஜனகரை பற்றியும் பகவத்கீதையில் சொல்கிறார், ஜனகாதிய அப்படின்னு. ஜனகர் என்னென்னா கிரகஸ்தாலாக இருந்துட்டு அரசாட்சி பண்ணிட்டு ஆனால் ஞானத்தோடு இருந்தவர் அப்படின்னு இருக்கிறதுனால, அதாவது இந்த ஞானம்ங்கிறது வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் தியானம் கூட தேவையில்லை அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த நிதித்தியாசத்தில் இருக்கணும், ஆத்மனிஷ்டையிலேயே இருக்கணும், விவகாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவசியம் இல்லை. ஞானம் ஸ்திரமாக எடுத்துனா, ஸ்திரம் ஆற வரைக்கும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் வேணும். நல்லா ஸ்திரமானதுக்கு அப்புறமா வேணும்னா தியானம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கேவல ஞானமே போகிறோம். ஏன்னா தியானத்தினால தான் மோட்சம்னு இல்லை. எப்போ அந்த ஞானம் வந்துடுத்தோ, நான் உடம்பு இல்லை, நான் காரியம் செய்யவில்லை, எது ஜெகத் மித்யா, பிரம்மமே சத்தியம்ங்கிறது வந்து திடமாக இருக்க அவங்களுக்கு தியானம் கூட தேவையில்லை அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த பாடலுக்கு போனோம்னா பின்னை மூவர் அவளை பற்றி சொல்ல போகிறார். வரன், வரியான், வரிஷ்டன், அந்த 3 பேரை பற்றி சொல்கிறார். பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதி யோகம். என்ன பண்ணுவா? சமாதி யோகத்தில் இருப்பா. அதாவது எப்போதுமே சமாதியில் இருப்பாள். 2 பேர்கள்னு இவர் யாரை சொல்கிறார்? அந்த முதல்ல வர 2 பேர், அதாவது வரன், வரியான், அவள் 2 பேரும் சமாதி யோகத்தில் இருப்பாள், அதாவது தியானத்தில் இருப்பாள். நம்ம அதுக்கு தான் அதை பற்றி சொன்னோம். கேவல ஞானம் போகிறோம், தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சிறந்தவர்கள்னு சொல்கிறதுனால இந்த வரனும் வரியானும் சமாதியில் இருப்பாள், அதாவது ஞான நிஷ்டையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு உலகத்தை மறந்து, மனசை மறந்து, சென்ஸ் ஆர்கன்ஸை மறந்து, எப்படி நம்ம தூக்கத்தில் இருக்கோமோ அந்த மாதிரி, ஆனால் விழிப்பு நிலையில் இருப்பாள்.
இந்த அனுபவ அவஸ்தைக்கு நிறைய பேர் வந்து எங்கிறது உண்டு. அதனால தான் வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறது. ஞானம் வந்த பிறகு தியானம் தேவையில்லை. ஆனால் சில பேர் பிராரப்த காரணமாக தியானத்தில் இருப்பார்கள். அவங்களுடைய பிராரப்தம், அவங்களுக்கு சத்துவகுணம் தான் மேலோங்கி இருக்கும். நம்ம ரஜசும் தமசும் இல்லாதனால, எப்பொழுதுமே சத்துவகுணத்தில் இருக்கிறதுனால அந்த பிராரப்தப்படி அவங்க சமாதி யோகத்தில் பொருத்தி இருப்பார்கள். இதில் வரன்கிறவர் வந்து முதல் வகை. அவர் என்ன? தேக சஞ்சார நிமித்தம். அதாவது இப்போ தேகம் இருக்கணும்னா, இந்த உடல் இருக்கணும்னா என்ன வேணும்? அப்பப்போ ஏதாவது சாப்பாடு அதுக்கு போடணும் இல்லையா? அதுக்காக அவர் முழிச்சுப்பார். முழிச்சுண்டு தானாய் உண்ணுவார். தனக்கு அவரோட பிராரப்த வலிமையால் அவரே சமாதியிலேருந்து விழிச்சுப்பார். அப்போ முழிச்சுண்ட உடனே என்ன பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்கிறதோ அதை உண்பார். ரொட்டி கப்படா மக்கான், அவ்வளோதான் இல்லையா? நமக்கு தேவை வந்து உண்ண உணவு, அப்புறம் உடுத்துக்க உடை, மேலே ஒரு ரூஃப், இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இவ்வளோதான் வேணும். பெரிய வீடு வேணும்னு அவசியம் இல்லை, விதவிதமான சாப்பாடு வேணும்னு அவசியம் இல்லை, பட்டுப்புடவையாக கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொட்டி கப்படா மக்கான் அப்படி இருப்பா. இந்த சமாதி யோகத்துலேருந்து தானே வெளியில் வந்து, அதுவும் இப்போ யோசிக்கிறோம் நம்ம பிராரப்த வலிமையால் ஏந்துப்பான்னு. ஏன்னா நம்ம காத்தால் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறதே அந்த பிராரப்தத்தினால தான். ஏதோ ஒரு கர்மா மீதி இருக்கிறதுனால தான் அசந்து தூக்கும்போது தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறோம். அந்த கர்மா முடிஞ்ச உடுத்துனா எழுந்துக்கிறது இல்லை. அப்போ தான் இந்த இறப்பு அப்படிங்கிறது நடந்துடுறது. இந்த உயிர்ங்கிறது வந்து இந்த தேகத்துலேருந்து போயிடுறது. அந்த பிராரப்த வலிமையை அவங்கள எழுப்பி விட்டு அவர் வந்து பிக்ஷை எடுத்து உண்பார்கள். மனசை ஒடுங்கி அவங்க இருப்பாங்க. முதல்ல இருந்தவங்க வந்து என்ன? பிரம்மவித்து. மனசு ஒடுங்கினா என்ன, ஒடுங்கலைன்னா என்ன? ஏன்னா மனசே பொய்யான மனசை எதுக்கு ஒடுக்கணும்? ஞானம் எனக்கு வந்துடுத்து, நான் மனமில்லை, நான் உடல் இல்லைன்னு புரிஞ்சாச்சு, நான் பாட்டுக்கு வேலை பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு வேலை பண்ணின்னு இருப்பா, விவகாரத்தில் இருப்பாள். ஆனால் பட்டும் படாமலும் அதில் வந்து போய் மாட்டின்ட்டு நொந்துக்கிறதில்ல, துக்கப்படுறதில்ல, சுகப்படுறதில்ல, அப்படியே இருப்பாள். இப்போ இரண்டாவது வரன் வந்து சமாதியில் இருப்பார். சமாதியிலேருந்து எழுந்து என்ன பிக்ஷை கிடைக்கிறதோ, இங்கே தான் வந்து நம்ம மதுக்கறி அஜக்கறி அதை பார்த்துக்கணும். மதுக்கறி வந்து அந்த தேனி மாதிரி ஒரு ஃப்ளவருக்காக போய் அது தேனி எடுத்துக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வீடாக போய் சாப்பிட்டுப்பார். அஜக்கறி விருத்தி அதிகமாக இருந்தால் அவர் பாட்டுக்கு தேமேன்னு இருப்பார், மரத்தடியில் உட்காந்துப்பார், சமாதி களைஞ்சு உட்காந்துருப்பார். கிடச்சா சாப்பிடுவோம், சாப்பிட்டோன்னா இந்த தேகம் இருக்கும், சாப்பிடலைன்னா தேகம் இருக்காது அப்படின்னு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழிப்போக்கர்கள் வந்து அந்த சாப்பாடை கொடுப்பார். அப்போ அது அவர் சாப்பிடுவார். அந்த மாதிரி இருக்கவர் வரன். வரியான் யார்? வரியான வந்து தன்னை உற்று இருப்பார், தேக சஞ்சாரம் நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் பார்த்தோம். வரியான் வந்து வேற்றோரால் உணர்பவன் வரியான் ஆகும். வேற ஒருத்தர் அருகில் இருக்கிற சீடர்கள் வந்து எழுப்பி சமாதியிலேருந்து அவரை எழுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுப்பான். நம்ம ரமண மகரிஷிக்கு கேட்டிருக்கோம், அவர் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் மேலே அப்படியே புற்று மாதிரி புழுக்கள்லாம் வந்ததுக்கப்புறமா கூட எழுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்நியர் ஒருவரால் அவர் சமாதி கலைக்கப்பட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கப்படும். அது வந்து வரியான். மூணாவது யாரு? அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிஷ்டனாமே. அதாவது தானாகவும் எழுந்துக்க மாட்டார், மற்றவாளாலையும் எழுப்பப்பட முடியாது. அவரை அப்படியே சமாதியிலேயே இருப்பார், சமாதி கலையாமல் இருப்பார். அவ்வளோ. அதுக்கப்புறம் அந்த அந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, ராகவேந்திர சுவாமி சமாதியில் இருந்தார், அவரை சுற்றி அப்படியே பிருந்தாவனம் கட்டிட்டார். அந்த மாதிரி இருப்பவர்களும் உண்டு. அவர் வரிஷ்டன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். அந்த 3 பேரை பற்றி ஒரு பாடல் தான் பாடியிருக்கார். பிரம்மவித்தை பற்றி தான் 4 பாடல்களை பாடினார். இப்போ அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த பாடலில் எல்லாரை பற்றியுமே சொல்கிறார். அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும், இவர்கள் வந்து ரொம்ப அரிது. இந்த 3 விதம் வரன் வரியான் வரிஷ்டன் வந்து ரொம்ப 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 ரேர் இல்லையா? அரிதானாலும், அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முக்தி சரியாகும்
பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால், இப்போ இந்த ஜீவன் முக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த முக்தர்களுக்கு விவகாரத்தில் இந்த மாதிரி தாரதமியம் இருந்தாலும் ஞானம்ங்கிறதுல தாரதமியம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஞானத்துடைய பலம், இப்போ மோட்சம் அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னா அது இந்த 4 பேருக்கும் சமமாகத்தான் இருக்கும். அது என்ன சமம்? விதேக முக்தி. திரும்ப அவர்களுக்கு ஜென்மா கிடையாது. ஆனால் பிரம்மவித்துக்கு பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித் அனுபவிப்பான். வரியானும் வரனும் மற்றை வரிஷ்டானும் சுகமாய் வாழ்வார். இது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அப்படி அந்த நிர்விகல்ப சமாதியில் அவர்கள் இருந்தார்கள்னா வரன் வரியான் வரிஷ்டனுக்கு துக்கமே கிடையாது இல்லையா? மனசுங்கிறது ஒடுங்கி அந்த நிலையிலேயே இருக்கா. ஆனால் பிரம்மவித்துங்கிறவர் விவகாரத்தில் ஈடுபடுறார். விவகாரத்தில் ஈடுபட்டாலே அதுக்கான பலன் வரும். தர்மமாக இருந்தால் அதுக்கான பலன் வரும், சுகம் வரும். இல்லை தர்மம் தான் அவள் செய்யறது, ஆனால் அவளுடைய அந்த கர்மாவுடைய பலன்கிறது இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஆசிரமம் நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சாலே அந்த ஆசிரமத்துக்கு பணம் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் துக்கம் கொடுக்கும் இல்லையா? இப்போ பணம் கவலை வந்துடும். அந்த மாதிரி சில அன்றாட விஷயங்கள் நம்ம ஓம்காரணம் தான் சொல்லிகிட்டே இருப்பார். கிளாஸில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஆசிரியனாக இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன், இது முடிஞ்ச உடனே என்னுடைய சம்சாரம் வந்துடும் அப்படிம்பார். ப்ளம்பர் வேலை வரலை, எப்படி இந்த லீக்கேஜை சரிப்படுத்துறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தில் வேலை பண்ணுறவர் என்கிட்ட கேட்பார். அதுதான் அந்த சம்சாரம் வந்துடும். அதில் இருக்கிற சுகமும் துக்கமும் அனுபவிச்சுண்டு இருப்பா. பெரிதான திருஷ்ட துக்கம், அதாவது விதிவசத்தால் திருஷ்டமாக தெரியும் துக்கம் மாதிரி. ஆனால் அந்த துக்கம் அவளுக்கு இருக்காது. மற்றவாளுடைய கண்ணில், அஜ்ஞானியுடைய கண்ணில் இந்த பிரம்மவித்துக்கு துக்கம் இருப்பது போலவும், ஆனால் வரன் வரிஷ்டன் வரியானுக்கு துக்கமே இல்லாமல் சுகமாக இருப்பது போலவும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஞானியுடைய திருஷ்டியில் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. சமாதியில் இருந்தாலும் அவளுக்கு அதே தான், சமாதியில் இல்லாமல் விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒன்றே தான். ஏன்னா அவளுக்கு நாயம் ஹன்யதிஹன், நம்ம வேலை செய்யலை அப்படிங்கிறது அந்த கர்த்தத்துவமே இல்லை. கர்த்தத்துவம் இருந்தால் தானே போக்திருத்துவம். இப்போ நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், சங்கராச்சாரியாலாக இருந்தபோதே கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டா அப்படின்னு நம்ம இருந்தபோதே அந்த கதை நடந்தது. இப்போ ஜெயிலில் போய் அவரை போட்டதுக்கப்புறமா அவருக்கு துக்கம் இருக்குமா அப்படின்னா இல்லை, அவர் ஜெயிலில் போய் தியானம் பண்ணிட்டு இருப்பார். ஜெயிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான். ஆனால் பார்க்குறவாளுக்கு என்ன தோணும், நம்ம இது தேவையா, இவருக்கு பாரு இப்படி துக்கம் வந்துடுத்து விவகாரத்தில், இப்படி உலகம் கெட்டு போச்சு அப்படி நம்ம அஞ்ஞானிகள் பக்தர்கள் பார்ப்பவர்களுக்கு. இப்போ தயானந்தஜிக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ அவருக்கு போய் கிட்னி ஃபெயிலியர் வந்துடுத்தே அப்படின்னு பார்க்குறவர்கள் அவஸ்தைப்பட்டா. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேகம்ங்கிறதே, நான் தேகம்ங்கிற ஃபீலிங்கே அவருக்கு இல்லை. பிரம்மவித் அனுபவிப்பான்னு இங்கே கொடுக்கறது திருஷ்டி மாறி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது 94வது பாட்டு. இதில் என்ன சொல்லியிருக்கு, பிரம்மஞானிகளும் கர்மபேதையர் போலவே வாழ்ந்தால். இப்போ பிரம்மவித்தை பற்றி சொல்கிறார். கர்மபேதையர், பேதையர்னா அந்த பேதமை கர்மங்களை செய்கிற அஜ்ஞானி, அந்த கர்மங்களை செய்கிற அஜ்ஞானிகள் மாதிரியே பிரம்மவித்தும் கர்மங்கள் விவகாரம் செஞ்சுண்டு வாழ்ந்தா திறமுறும் அஜ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏது. ஜனியாத வழினா திரும்ப ஜனிக்காத வழி. புனரத்தி மரணம் புனரத்தி ஜனனம் இல்லையா, திரும்ப பிறக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறீங்களே, அவங்களும் ஆனால் கர்மம் பண்ணுறாங்களே, கர்மத்துக்கு பலன் உண்டே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. நம்ம தத்துவபோதாவில் பார்த்தோன்னா இந்த கர்மம் பிராரப்தம் ஆகாமி சஞ்சிதம் அதை பற்றி சொல்லும் பொழுது ஞானிக்கு ஆகாமி கர்மமும் கிடையாது, சஞ்சித கர்மமும் கிடையாது, பிராரப்த கர்மம் மட்டும் உண்டு, அவர் வாழ்ந்து முடிச்சுருவார்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஆகாமி கர்மம்
பக்தர்களுக்கு போய் சேர்ந்துடும். அவரை வணங்குறவாளுக்கு வந்து அவரோட புண்ணியம் எல்லாம் போய் சேர்ந்துடும். அவரோட பாதங்களை தொட்டு நமஸ்கரிக்கிறவாளுக்கு, அவரை தூஷிக்கிறவாளுக்கு பாப்பங்கள்னா தெரியாமல் ஏதோ பாப்பம் நடக்கும் இல்லையா. ஞானியாக இருந்தாலும் நடந்து போகும்போது ஒரு புழு பூச்சி மேலே கால் படலாம், அந்த மாதிரி அதர்மங்கள், சின்ன சின்ன பாப்பங்கள் நடக்கும். அந்த பாப்பங்கள் திட்டவாளுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு தத்துவபோதால கொடுக்கும். இங்கே இவர் வந்து எப்படி சொல்கிறார் பார்க்கலாம். ஜனியாத வழி, திரும்ப பிறக்க மாட்டாங்கிறது எப்படி அப்படிங்கும் பொழுது, கர்மம்னு பண்ணிட்டா அந்த கர்மத்துக்கு ஒரு பலன் உண்டே அப்படின்னா அதுக்கு இவர் உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது. ஆகாசம் மாதிரி இருப்பவர் ஞானி. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆகாஷவித், எப்படி ஆகாசத்தில் வந்து பனிமழை படாதோ இல்லை மழை பெஞ்சாலும் ஆகாசத்துக்கு மழை ஒன்றும் பண்ணாதோ, அந்த மாதிரி கர்ம பலன் ஞானியை தொடாது. ஏன்? நான் தான் கர்த்தாங்கிறது அவளுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்போ நீ கர்த்தா இல்லையோ அப்போ நீ போக்தா இல்லை, அப்போ அந்த பலன் அவர்களை தொடாது. ஆனால் நாளும் விரவினது ஓடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். நாளும்னா மற்ற நாளும் என்ன, அந்த பஞ்சபூதங்களில் ஆகாசம் இல்லாமல் இருக்கிற மீதி நாளும். இப்போ நம்ம தண்ணீர், பிருத்வி, அக்னி, வாயு, இதிலெல்லாம் வந்து இந்த அழுக்கோ மழையோ போய் தொடுறது இல்லையா. இப்போ பிருத்வியில் வந்து மழை வந்து பெஞ்சுதுன்னா அந்த இடத்துல மழை குட்டை சேர்ந்துக்கிறது. அப்போ தான் நம்ம வந்து குட்டைன்னு ஒன்று இருக்குது, இது அழுக்கு சாக்கடைன்னு ஒன்று இருக்குது, கங்கைன்னு ஒன்று இருக்குதுன்னு பிரிக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட்டோடு இருந்தோன்னா, ஐடென்டிஃபிகேஷனோட அஜ்ஞானி இருந்தால், அப்போ கர்மம் பண்ணும் பொழுது கர்ம பலன் வரும். ஆனால் இவர்கள் வந்து ஆகாசம் மாதிரி இருக்கிறதுனால இவர்களுக்கு கர்ம பலன் வராததுனால என்ன ஆகும், திரும்ப பிறக்கிறதுங்கிறது கிடையாது. கர்மானாலே அது என்ன வேலை செய்கிறோமோ அந்த செயல் வந்து ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணும். அதாவது அவித்யா காம கர்ம அப்படின்பா. அவித்யாவால் காமம் உருவாகி, டிசையர் உருவாகி, அது வந்து ஆக்ஷனாக மாறிடுறது. அப்போ அந்த ஆக்ஷன் வந்துடுத்துனாலே அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் வந்து நம்ம மனசை பாதிக்கும். புண்ணியம்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக இருந்தால் சுகமாக இருக்கும். பாப்பம் அன்ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் துக்கமாக இருக்கும், அந்த சஞ்சலம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு, ஞானிகளுக்கு அந்த சஞ்சலம் இருக்காது. அவர்கள் நித்திய சந்நியாசி. நித்திய சந்நியாசிங்கும் பொழுது கர்மத்தை சந்நியாசி பண்ணிடுறா. நம்ம வந்து இப்போ வெறும் வித்வத் சந்நியாசி அப்படி சொல்லலை, கர்மயோகி கூட அப்படி இருக்கலாம் நித்திய சந்நியாசின்னு. அதை தான் பகவத்கீதை சொல்லும். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே இப்போ ஜனகரை அப்படி தான் சொல்லியிருக்கோம். எப்போ நீ கர்த்தத்துவத்தை விட்டுட்டியோ அதுதான் நித்திய சந்நியாசம். அப்போது விதேக முக்திக்கு இந்த பாடல் வந்து பிரமாணமாகிறது. என்ன, திரும்ப ஜனியாத வழி அப்படின்னு சொல்கிறதுனால. ஜனியாத வழி எப்படி வந்தது, திரும்ப அவர்கள் பிறக்க மாட்டார்கள்னு ஏன் சொல்கிற அப்படின்னா, அவர்கள் ஆகாசம் மாதிரி இருக்கிறதுனால, எதுவும் பற்றற்று இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த கர்ம பலன் போய் சேராது. இப்போது 95வது பாடல் அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஜீவன் முக்தர்களை வணங்கணும், ஜீவன் முக்தர்களை நமஸ்கரிக்கிறவர்களுக்கு என்ன பலன், நம்ம டிவோட்டீஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பலன், ஞானிக்கு ஏன் நீ வந்து உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல். ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து. இப்போ 3 பேரை நம்மளுக்கு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல சகுனத்தை கொண்டு வரார், ஏன்னா அஜ்ஞானியை பற்றி பேசுகிறார். அதனால் நமக்கு வந்து சிவன் அயன் நெடுமாலன், பிரம்மா சிவா விஷ்ணு, அவள் 3 பேரும் மகிழணும்னா நம்ம என்ன நோன்பு இருக்கும். என்ன, இப்போ சிவராத்திரினா அதுக்கு விரதம் இருக்கும், வைகுண்ட ஏகாதசி அதுக்கு விரதம் இருக்கும், அந்த மாதிரி நோன்பு நோக்கிறோம். மார்கழினா விஷ்ணுக்கு கிருஷ்ணனுக்கு நோன்பு நோக்கிறோம், வரலட்சுமி விரதம் இருக்கும். அந்த மாதிரி செய்கிற அந்த நோன்பு நால கிடைக்கிற பலன், விரதத்தினால கிடைக்கிற பலன். அப்புறம் ஜென்ம பாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும்.
ஜென்ம ஜென்மமாக செஞ்ச பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்காக நம்ம பண்ணுற விரதங்கள், அதனுடைய பலனை யாருக்கு கிடைக்கும்? ஜீவன் முக்தரை சேவித்தவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பழமறைனா நம்ம பல காலமாக முழங்குற அந்த வேதங்கள், அந்த மறைகள், அந்த சாஸ்திரங்கள் சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஜீவன் முக்தரை நீ வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீ கேளாய். நீ வணங்கினா உனக்கு பல புண்ணியம் உண்டு, அதிருஷ்ட பலமும் உண்டு, திருஷ்ட பலமும் உண்டு. அந்த திருஷ்டபலம் தத்துவபோதத்தில் இப்போ நம்ம பார்த்தோமே, போய் நமஸ்காரம் பண்ணினாலே உனக்கு அவள் புண்ணியம் வந்துடும். இதுக்கு சொல்லுவாள் சுவாமி தயானந்தஜி கிராமத்துக்கெல்லாம் போகும்போது, நார்த் இந்தியாவில் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் அவர் காலை அப்படியே மசாஜ் பண்ணி புண்ணியத்தை எடுப்பாளாம். ஏன்னா அப்படி ஒரு அவளுக்கு பிலீஃப். அவரோட பாதங்கள் கால் அவருக்கு வலிக்கிற அளவுக்கு அவர் பாதங்களை மசாஜ் பண்ணுவாளாம். ஏன்னா புண்ணியம் வேணும் அப்படின்னு. அது நம்ம இதில் ஒரு பிலீஃப் இருக்குது. அது மாதிரி அவளை நமஸ்காரம் பண்ணினா உனக்கு திருஷ்டபலமும் கிடைக்கும், அதிருஷ்ட பலமும் கிடைக்கும். அப்புறம் திருமூலர் சொல்லியிருக்கார், திருமந்திரத்தில் ஒரு மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என், சிகரம் 1000 செய்து முடிக்கில் என், பகரு ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படிங்கிறார். ஒரு வேளை உணவு ஞானிக்கு ஒரு வேளை பிக்ஷா நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அது 1000 கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற புண்ணியத்துக்கு விட மேலே. 1000 கோவிலுக்கு சிகரம் 1000 அப்படின்னு அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது. அப்புறம் அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில். அக்ரஹாரத்தில் வேதம் படித்து வேதம் ஓதிண்டு இருக்கிற பிராமணர்களுக்கு 1000 பேருக்கு நீ தானம் கொடுக்குற, அதுக்கும் மேலே பலனை கொடுக்கும். எது? ஞானிக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கறது. இப்போ இனிமேல் ஒரு ஞானி வரார் அப்படின்னா அவருக்கு பிக்ஷை அப்படின்னா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு இது கிடச்சிருக்குன்னு போய் நம்ம பண்ணணும். இதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இல்லறத்தை பற்றி சொல்லும்போதே இல்லறத்தில் இருப்பவர்களுடைய முக்கியமான கடன் என்னன்னா, மற்ற 3 கிரகஸ்தாளுக்கு, மற்ற 3 வர்ணாசிரமத்தில் இருக்கிறவா, அதாவது பிரம்மச்சாரி. ஏன்னா பிரம்மச்சாரிக்கு ஒரு படிப்பு படிச்சுன்னு இருக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், காட்டுக்கு போயிட்டா. அப்புறம் துறவரம், சன்னியாசி, 3 பேருக்கும் சாப்பாடு பண்ணி போட்டு அவர்களை பார்த்துக்கிறது தான் இல்லறத்தில் இருக்கிறவாளுக்கு முக்கியமான வேலை, தர்மம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி நமக்கு இந்த ஞானிக்கு ஒரு வேளை போஜனம் போடுறதுங்கிறது 1000 கோவில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விடிலும் 1000 அந்தணர்களுக்கு தானம் செய்வதை விடிலும் பலன் அப்படின்னு இது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் திருமூலர். அதனால தான் பண்டார போஜனம்னு பண்ணுவோம். ரிஷிகேஷில் 50 சாதுக்களை வரவழைச்சு சன்னியாசிகள் எல்லா மடத்துலேருந்தும் வரவழைப்பா. நம்ம தயானந்த சுவாமிஜி மடத்தில் பண்டார போஜனம் நடக்கிறதுனா டிக்கெட் மாதிரி கொடுத்து எல்லா மடத்துலேருந்தும் சன்னியாசிகளை வரவழைச்சு போஜனம் கிரகஸ்தாள் பண்ணுவாள். அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிது. 2 வருஷம் முன்னாடி போனப்போ அந்த பண்டார போஜனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அந்த மாதிரி நீ பண்ணினா உனக்கு அது திருஷ்ட பலத்தை கொடுக்கும் அப்படின்னு. இப்போது இன்னொரு விஷயம் பார்க்கணும். இங்கே ஜென்மம் கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு சந்தேகம் வரும். எனக்கு இது வந்திருக்கு முன்னாடி இந்த சந்தேகம். இதுக்கு இந்த கைவல்ய நவநீதம் படிக்கும்போது தான் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு பிறக்கிறது. அதனால தான் இதை டீச் பண்ணுறோம், கேட்குறத ஒருத்தர் டீச் பண்ணுறோம், ஒருத்தர் கேட்குறோன்னு இல்லை. இது ஒரு டிஸ்கஷன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் எல்லாம் கிளாரிஃபை ஆகும். எனக்கு என்ன கேள்வி வரும்னா, பிறப்பே இல்லை அஜகன்னு ஞானம் சொல்லின்னு இருக்கு, நீ பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பலன் என்னன்னா உனக்கு மறுபிறப்பி கிடையாது அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது. ஞானம் வந்துடுத்துன்னா நான் பிறக்கவே இல்லை, அப்புறம் எனக்கு உனக்கு மறுபிறப்பி பிறகு கிடையாதுன்னா அதை பற்றி எனக்கு என்ன கவலை, நான் தான் பிறக்கவே இல்லையே அப்படின்னு தானே அந்த ஞானிக்கு தோணும் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரும். அதுக்கு இவர் சொல்கிறார், அந்த அந்த பிறப்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உலகப்பற்று திரும்ப வராது அப்படிங்கிற அர்த்தமும்.
நீ வந்து பிறக்கவே இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. அதனால் நீ திரும்பி பிறக்கன்னா உடம்பு தான் வரப்போகிறது. உடம்பு வந்தால் என்ன, மனசு வந்தால் என்ன, நான் உடம்பு இல்லை, நான் மனசு இல்லை. அதுதான் ஞானம். ஆனால் அந்த பற்று, அந்த ஞானம் ஊர்ஜிதமாகிடுத்துன்னா திரும்ப போய் பற்று வராது. போய் அந்த துக்கமோ சுகமோ இது எனக்கு வேணும், ஐயோ இப்படி ஆயிடுத்தேங்கிற கவலையோ அழுகையோ வராது. அதுக்கு வந்து இது சொல்லுவாள், இது கொஞ்சம் க்ரோஸ் எக்ஸாம்பிள், ஆனால் வந்து இந்த நாய் மாதிரி தான் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு. அதனால தான் அந்த இதிலெல்லாம் வரும், நாயாய் அலைகிறேன்னு. ஏன்னா அந்த நாய் வந்து தான் வந்து எடுத்த வாந்தியையே போய் திரும்ப நக்குமா. அந்த மாதிரி நம்ம வேண்டான்னு விட்டதை திரும்பி திரும்பி நம்ம போய் சம்சாரத்தில் போட்டு நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கோம் ஞானம் வராத வரைக்கும். ஆனால் ஞானம் ஊர்ஜிதமாகிடுதுன்னா திரும்பி பார்க்க மாட்டோம், அந்த சம்சாரத்தை திரும்பி பார்க்க மாட்டோம். அதாவது அந்த பற்று திரும்ப வராது, உலகப்பற்று திரும்ப வராது. பிறப்பென்னும் பேதமை நீங்க அப்படின்னு வருமே திருக்குறளில், அந்த பேதைமை நீங்கிவிடும். இந்த மாயை உலகம் வந்து அந்த அந்த ஞானியை வந்து ஒன்றும் பண்ணாது. மாயை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஆனால் ஞானம் ஊர்ஜிதமாயிடுச்சுன்னா அந்த மாயை வந்து அந்த ஆவரணம் வந்து நீங்கிடும் பொழுது அந்த விக்ஷேபம் அவர்களை ஒன்றுமே பண்ணாது. அப்போ தான் வந்து அவர்கள் மாயையை கடந்தவர்களாகி விடுகிறார்கள். ஏன்னா மாயைங்கிறது வந்து ஜீவனா நீ உன்னை பாவிச்சுக்கிற வரைக்கும், ஜீவனா நீ நினச்சிக்கிற வரைக்கும் அந்த மாயை வந்து அறியாமையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் நீ ஜீவன் முக்தன் ஆயிட்டேன்னா, ஞானி ஆயிட்டேன்னா அந்த மாயை தான் நாலெட்ஜ் ஆகிடுறது, வித்யா மாயை ஆகிடுறது. அப்போது அவித்யா மாயை நீங்கி வித்யா மாயைக்குள்ளே நீ போகும் பொழுது அந்த வித்யா, அந்த நோயிங்னஸ் மட்டும்தான் இருக்கும். நான் என்பதே இல்லாமல், அந்த பர்சனாலிட்டியே இல்லாமல், இண்டிவிஜுவாலிட்டியே இல்லாமல், அந்த நோயிங்னஸ் மட்டும் பிரைட் லைட்டாக அப்படியே ஷைன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நாம் முடிச்சுப்போம். இன்னும் அடுத்த பதிவில் நாம் வந்து கைவல்ய நவநீத தத்துவ விளக்க படலத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பதிவை, ஒரு சம்மரி பதிவாக நம்ம பண்ணுவோம். ஸ்ரீ குருப்பியோ நமக. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.